Hi friends, good morning. ஸோ குரூப் 2A ரிவிஷன் கிளாஸில் இருக்கும். நம்ம ஆல்ரெடி எத்தனை டாபிக்ங்க முடிச்சிருக்கோம்? ஜென்ரல் இங்கிலீஷ் டாப்பிக்கில் 4 டாபிக் முடிச்சிருக்கோம் போன கிளாஸில், கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த செஷனில் அதே மாதிரி அடுத்த 4 டாபிக் கவர் பண்ண போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், சரிங்களா? ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இந்த கிளாஸில் கவர் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸ்க்கு நம்ம வேறு வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸில் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன்ஸ். என்னன்னா சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். அடுத்து ஒரு ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்க, டென்ஸு, வாய்ஸு, கொஷின் டேக் அப்படிலாம் அதில் ஒரு ஃப்ளோவில் போகணும்னா தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ், அதே மாதிரி என்னதுங்க பிளண்டிங் வேர்ட்ஸ். இந்த டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம்னா ரொம்ப பேசிக்கான டாப்பிக்கு பாதி முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். மொத்தம் 22 டாப்பிக்கில் இன்னைக்கு கிளாஸோட நம்ம 8 டாபிக் முடிச்சிட்டோம்னா மிச்சம் எவ்வளோ தாங்க இருக்கும்? 14 டாபிக் தான் இருக்கும். இன்னும் ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். சரி, நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாமாப்பா? ஸோ இன்றைக்கி 4 டாபிக். ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்னதுங்க கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸஸ்லாம் நிறைய பார்த்துட்டோம். மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு லிங்க் வேணும் அப்படிங்கிற இந்த பற்றின கிளாஸஸ் இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம குரூப் 2Aக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்க்குன்னே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, எந்தெந்த டாப்பிக்கில் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் அந்தந்த டாபிக் கீழே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? 5 கிளாஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு 3 hour செஷன், அது 3 hour 3.5 hours வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். அது எல்லாமே லைவ் செஷன்ஸு. இப்போ வந்து என்னென்னா, நம்ம ரிவிஷன் கிளாஸ் அப்படிங்கிறதுனால ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போகிறோம், அதை பற்றின இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஷின்ஸ், ஃபுல்லாகவே கொஷின்ஸ் தாங்க ஹேண்டில் பண்ண போகிறோம். நான் போன கிளாஸ்லேயே சொன்ன மாதிரி ஒரு டெஸ்ட்டுக்கு நமக்கு 2 கொஷின் தான் கேட்குறாங்க. சம்டைம்ஸ் ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டிருப்பாங்க. பட் அது எல்லாம் நமக்கு 30-40 கொஷின் இருக்குது அப்படின்னா நம்ம அவ்வளோ கொஷின்ஸை வந்து பார்த்துருக்கோம். நமக்கு வெறும் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 2க்கு மட்டுமே கிடையாது. நிறைய எக்ஸாம்ஸில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம், சரியா? சரிப்பா, இன்றைக்கி டாபிக் பாருங்கள், பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அது பிரிட்டிஷ் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைனா அமெரிக்கன் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. அதோட அமெரிக்கன் இங்கிலீஷ் கொடுத்துருந்தா பிரிட்டிஷ் இங்கிலீஷில் கேட்பாங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கொடுத்துருந்தா அமெரிக்கன் இங்கிலீஷ் கேட்டிருப்பாங்க. அதாவது ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ பாருங்கள், டார்ச் அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் ஃப்ளாஷ் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடத்துல வேர்ட்ஸ் ப்ரொனன்சியேஷன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், கரெக்டுங்களா? ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், டயலாக் அப்படிங்கிறது என்னதுங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரொனன்சியேஷன். பட் எங்கே வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் வந்து வேரி ஆகும், ஓகேங்களா? ஸ்பெல்லிங்கில் வந்து நமக்கு சேஞ்சஸ் வரும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். இப்போ லாரி அப்படின்னா ட்ரக்கு, பின்னுனா ட்ராஷ் கேன் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிடலாம். பட் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ப்ரோக்ராம் அப்படின்னா ப்ரோக்ராம், செக் அப்படிங்கிறது இங்கே செக் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஸ்கில்ஃபுல், அதாவது ஒரு இடத்துல இந்த அட்ஜெக்டிவ் இருக்கு, அட்ஜெக்டிவோட லாஸ்ட்டாக ஃபுல் அப்படின்னு முடிகிறான் இல்லையா, இவன் யாருங்க, அந்த சஃபிக்ஸ். நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம்ல, ஃபுல்லுன்னு முடிஞ்சால் அது அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சஃபிக்ஸ் முடிகிற இடத்துல இந்த ஃபுல்லில் வந்து எந்த சேஞ்சுமே வராது, சஃபிக்ஸ் அப்படியே தான் இருக்கும். பட் எங்கே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்க ஸ்கில் அந்த இடத்துல தான் நமக்கு என்னவாகும், சேஞ்ச் ஆகும். சஃபிக்ஸ் ஃபுல் அப்படியே தான் இருக்கும். ஏங்க, அது வந்து சஃபிக்ஸில் ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறோம் அவனை வந்து மாற்றுறதுக்கு. ஸ்கில் அப்படிங்கிறத ஸ்கில்ஃபுல் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவாக மாற்றுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஸ்பெல்லிங்ஸ் மட்டும் பாருங்கள். அப்போலஜைஸ் அப்படிங்கும்போது இங்கே என்னவா மாறும், ZE அப்படின்னு மாறும். இங்கே பாருங்கள், நெய்பர் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல என்ன வராதுங்க, யூ வராது. எந்த இடத்துலலாம் OU அப்படின்னு வருதோ அந்த இடத்துலலாம் யூ வராது. ஸோ இது எல்லாமே நம்ம போன குரூப் 2க்கான பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே உங்களோட ஒர்க் அவுட்டுக்கு தான். இந்நேரம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷனுங்கிறதுனால ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு இப்போ பழைய புக்கில் இருந்து எடுத்துருக்கிறது, சரிங்களா? இங்கே பாருங்கள், மீட்டர், ப்ரோக்ராம், கலர், இதுக்கெல்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி சென்டர், ERன்னு முடிஞ்சதுன்னா REன்னு முடியும், CEன்னு முடிஞ்சதுன்னா SEன்னு முடியும், ZEன்னு முடிஞ்சதுன்னா SEன்னு முடியும். ஒரு S இருந்துச்சுன்னா டபுள் S வரும். இதெல்லாம் தாங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கிற இடம். நீங்கள் வந்து பார்த்து ஒர்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இதெல்லாம் ஒரு டைம் வாசிச்சுக்கோங்கப்பா. ஜாம்னா ஜெல்லி, ஃபெல்லோனா கை, ஓகேவா? பிளைண்ட் அப்படிங்கிறது விண்ட்ஷேடை வந்து சொல்கிறது, சிப்ஸு, ஃபிங்கர் ஃப்ரைஸு, இது எல்லாமே இங்கே இருக்குங்க. இதை மட்டுமே படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு போதும் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே நீங்கள் படிக்கிறத எங்கேருந்து வேணாலும் இன்ஃபர்மேஷன் எடுத்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இது இந்த பர்டிகுலர் பிடிஎஃப்லேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு 60 வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதுவே போதுமானது தான், சரியா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
Choose the correct American English word for the underlined British English word of the following sentence. I take jam and butter with bread as breakfast. இப்போ என்ன சொல்லிட்டாங்கப்பா, ஜாம் அப்படிங்கிறது அண்டர்லைன் பண்ணி இதோட அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம புக்கில் இருக்கிறத நீங்கள் படித்து முடிச்சிருந்தீங்கன்னாவே இது என்ன பண்ணிருக்கலாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அந்த பேஜ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. என்னதுங்க இங்கே வரும், ஜெல்லி. கரெக்டுங்களா. ஜாம் அப்படிங்கிறது இவங்க என்ன சொல்லுவாங்க, ஜெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் பி. ஐ வென்ட் டு தி டிபோட். டிபோட் அப்படிங்கிறது நம்ம இங்கே என்ன சொல்லுவோம், பஸ் ஸ்டாப்னு சொல்லுவோம். பட் அமெரிக்கன் இங்கிலீஷில் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினஸ். டெர்மினல் கிடையாது, இட்ஸ் அ டெர்மினஸ். டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. டிபோட் அப்படிங்கிறது டெர்மினஸ். நம்ம பஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி டெர்மினஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பஸ் ஸ்டாப், சாரி டெர்மினஸ். கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் பி. அடுத்து நாப்பி. கரண் ரைடு தி நாப்பி. இதுக்கான அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நாப்பிக்கு. நாப்பின்னு என்னதுங்க, டைப்பர். ஆன்சர் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. ஸோ ஃபெல்லோ அப்படிங்கிறது யாருங்க, ஃபெல்லோ அப்படின்னா கை. இன்டர்வல் அப்படிங்கிறது என்ன, இன்டர்மிஷன். ஜக், பிக்சர். நம்ம இந்த வருஷம் நமக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, 2 எழுதினவங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த கொஸ்டின் நமக்கு கேட்டிருந்தாங்க. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருந்தாவே நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு போன 2E ப்ரிலிம்ஸோட ப்ரிப்பரேஷன் அப்போவும் நான் சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும், 90% கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு இருக்குது. கிராமரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் நீங்கள் தேடி தேடி படிக்கணுங்கிறது இல்லைங்க. சில ரூல்ஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே போதுமானது தான். சரி, இங்கே பாருங்கள், ஜக் அப்படிங்கிறது என்னதுங்க, பிக்சர். அடுத்து ஷாப் அசிஸ்டன்ட். அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது இங்கே சேல்ஸ் கிளர்க். பூட், ட்ரங்க். ஓகேவா. லாரி அப்படின்னா ட்ரக் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே பூட் அப்படிங்கிறது ட்ரங்க். அப்போ ஆன்சர் என்னப்பா, 2, 3, 1, 5, 4. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 5. ஸோ சூஸ் தி, இது தமிழ் நீங்கள் எதுவும் வந்துருச்சிங்க, இதை விட்டுருங்க. சூஸ் தி அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் பேவ்மெண்ட். பேவ்மெண்ட் அப்படிங்கிறது என்னங்க, நம்ம சைட் வாக் இருக்குல்ல அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்போ இந்த எலிவேட்டர் அப்படிங்கிறது அதுக்கான பிரிட்டிஷ் இங்கிலீஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட். ஓகேங்களா. அடுத்து சப்வே அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா சப்வே அப்படிங்கிறது அண்டர் கிரவுண்ட். ஓகேங்களா. அப்போ கொஸ்டின் நம்பர் 5 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. போஸ்ட். போஸ்ட் என்ன சொல்லுவாங்க, லெட்டர்னு சொல்லுவாங்களா மெயில்னு சொல்லுவாங்களா, மெயில். இதெல்லாம் நம்ம போன கிளாஸ் அப்போவே பார்த்தோம் இல்லைங்களா. போஸ்ட் அப்படிங்கிறது மெயில். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. ஏரியல். ஏரியல்னா என்னதுப்பா, ஆண்டனா. ஆண்டனாவை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆண்டனாவோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டால் போன கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, நேற்று கிளாஸில் பார்த்தோம் இல்லையா. ப்ளூரல் ஃபார்ம் என்னதுங்க இதுக்கு, ஆண்டனி. இந்த மாதிரி எங்கெங்க லிங்க் பண்ணி வச்சுக்கணும். சரியா. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 8. ஃபிலிம். ஃபிலிம் அப்படிங்கிறது என்னதுங்க, மூவியா அப்படின்னு கேட்டால் ஆமாம், ஃபிலிம் அப்படிங்கிறது மூவி. கரெக்ட். டேப்பை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோசெட் அப்படின்னு அங்கே சொல்லுவாங்க, அதுவும் கரெக்ட். அடுத்து ஃப்ளாட் அப்படிங்கிறது அப்பார்ட்மெண்ட், அதுவும் கரெக்ட். அப்போ எது தப்பு, நாப்பி. நாப்பி அப்படின்னா டைப்பர். ஆண்டனா என்ன சொல்லியிருந்தாங்க, ஏரியல். கரெக்டுங்களா. அப்போ கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. கிரிப். இது நீங்கள் அந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஓல்டு புக் அப்படின்னு சொல்லிட்டு சில கண்டென்ட் கொடுத்துருந்தால அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தாங்க நிறைய கேட்டிருந்தாங்க. சரிங்களா. அதுதான் வந்து உங்களுக்கு நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ பாருங்க, கிரிப் அப்படின்னா காட். காட்டை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரிப் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சரிங்களா. சரிங்க. கிரிப் அப்படிங்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷ், இதுதான் நமக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஓகேவா. அப்போ கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 10. மறுபடியும் டேப் அப்படின்னு என்னதுடா, ஃபோசெட். பாருங்க எப்படி கொஸ்டின்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று ரிப்பீட்டட் எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல வேற மாதிரி கேட்டிருப்பாங்க, பேர் மாதிரி கேட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுக்கான அமெரிக்கன் இங்கிலீஷ் கேட்டிருப்பாங்க. ஒரு சில இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, மேட்ச்ல கேட்டிருப்பாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கன்னு சொல்றது. இதுலயே நமக்கு இப்போ பாருங்க, இது மூணுமே நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான், ஆனால் இது வேற ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்தது. பானட் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ நம்ம புதுசு. இப்போ அதையும் பார்த்துட்டோம்னா வேற எங்கேயாவது நமக்கு அது யூஸ் ஆகும். கரெக்டா. அப்போ டேப் அப்படிங்கிறது ஃபவுசெட், நாப்பினா டைப்பர், பானட் ஹூட் இல்லைங்களா. அடுத்து காட்னா கிரிப். அப்போ ஆன்சர் என்னக்கண்ணா 3, 4, 1, 2 இங்கே இருக்கு பி. ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆன்சர்
பி. கொஸ்டின் நம்பர் 11 மறுபடியும் பெட்ரோல் அப்படின்னா கேசலின். லாரி என்னதுங்க? ட்ரக். நிறைய பார்த்தாச்சு இல்லைங்களா? ஃபிளாட் அப்படிங்கிறது அபார்ட்மெண்ட், லிஃப்ட் அப்படின்னா எலிவேட்டர். அப்போ 3 4 2 1 ஆன்சர் ஏ. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரியாப்பா? ஸோ இதில் இருக்க எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் இதில் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுத்தாச்சு. ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லாமே கம்பைல் பண்ணியாச்சு. சரிங்களா? ஓல்டு புக்கில் இருந்து எல்லாமே பண்ணியாச்சு. இதுவே போதுமானது தாங்க. அடுத்து பாருங்க, ஆட்டம். ஆண்டம். ஆட்டம்னு இங்கே எந்த சொல்லுவாங்க? இலையுதிர் காலத்தை சொல்லுவோம் இல்லையா? அப்போ அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா ஃபால். அடுத்து நாப்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பர். டேப் அப்படிங்கிறது ஃபவுசட். அதுக்கப்புறம் என்னங்க? பேவ்மெண்ட், சைடு வாக். அப்போ 2 3 1 4 எங்க பாருக்கு? சி. சரியா? அடுத்து ஹாலிடே. ஹாலிடே அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க? வெக்கேஷன். சரிங்களா? அப்போ கொஸ்டின் நம்பர் 13க்கு ஆன்சர் பி. பிஸ்கியூட்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கீஸ். அப்போ கொஸ்டின் நம்பர் 14க்கு ஆன்சர் பி. நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஜாமுக்கு என்னங்க சொல்லுவோம்? மீன்ஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா ஜெல்லி. ஓகேவா? இந்த மாதிரி பார்க்கும்போது அதையும் நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 15 வாஷ் பேசின். வாஷ் பேசின் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்க். ஆன்சர் டி. ஓகேவாப்பா? இங்கே பாருங்க, இங்கே ஜி அப்படின்னு இருந்தால் ஜெட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஜி அப்படின்னா ஜெட். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க? ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து ஜெட்னு சொல்லுவாங்க. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு இல்லைங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜீனும் சில ஸ்கூல்ஸில் சொல்லித்தராங்க, ஜெட் அப்படின்னு சொல்லித்தராங்க இல்லையா? இப்போ நம்ம யாரு? நம்ம இவனையும் விட மாட்டோம், அவனையும் விட மாட்டோம். அப்போ கொஸ்டின் நம்பர் 15 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 16 ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் இதோட இன்கரெக்ட் ஸ்பெல்லிங்கை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ப்ளோ அப்படிங்கிறதுக்கு ப்ளோவா அப்படின்னு கேட்டால் அதுவும் கரெக்ட். செக் அப்படின்னா செக், அதுவும் கரெக்ட். தேட்டர் நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஆர்இன்னு வந்தால் இஆர் மாற்றணும், அதுவும் கரெக்ட். அடுத்து பாருங்கப்பா, ஸ்கில்ஃபுல் அப்படின்னா இப்படி இருக்க ஸ்கில்ஃபுல் அதோட அமெரிக்கன் இங்கிலீஷ் என்னவா இருக்கும்? இந்த ஃபுல் என்னவாகக்கூடாது? ஃபில் ஆகக்கூடாது. அப்போது ஸ்கில் ஃபுல் ஒரு எல் தான் வரும், இந்த இடத்துல தான் டபுள் எல் வரும். அப்போ ஆன்சர் என்ன? இன்கரெக்ட் தானே கேட்குறாங்க. ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 17 ட்ராஷ் என்னதுங்க? ரபிஷ். குக்கீஸ் அப்படின்னா பிஸ்கியூட்ஸ். அடுத்து ஸ்வீட்ஸ் அப்படிங்கிறது கேண்டி. டேப்னா ஃபோசட்ஸ். அப்போ ஆன்சர் 3 4 2 1 ஏ. சரியாப்பா? அடுத்து போலாமா? கொஸ்டின் நம்பர் 18 ஸோ ஃபாசட் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பார்த்தோம் டேப். இது பாருங்க எத்தனை கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. எதுக்காக கொடுத்துருக்கேன்னா நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்கும்போது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியணும். சரியா? அத்தனை டைம் வந்து நமக்கு மாற்றி மாற்றி அதே தான் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ரொம்ப வந்து டீப்பாக போய் படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அண்டர் கிரவுண்ட் அப்படிங்கிறது சப்வே. ஏன்னா அவங்களே என்னங்க சொல்லியிருக்காங்க? எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். அடுத்து பேமெண்ட்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம்? சைடு வாக்குக்கு பேமெண்ட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். கரெக்டுங்களா? ஸோ இதில் எது அமெரிக்கன் இங்கிலீஷ் எது பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு 3 வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ், 1 வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க. அப்போ எதுன்னு நமக்கு தெரியணும். சரியா? அதுவும் நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. 3 அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துட்டு 1 வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்டாக கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு தெரியாமல் போயிடக்கூடாது. சரியா? அடுத்து பாருங்கப்பா. ஸோ இந்த டைம் கேட்டிருந்த கொஸ்டின் பின் அப்படின்னா என்னதுங்க? ட்ராஷ் கேன். ஓகேவா? அப்போ கொஸ்டின் நம்பர் 149க்கு ஆன்சர் டி. ஸோ இவ்வளோ தான் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் இல்லாமல் நான் உங்களுக்கு சில கொஷின்ஸ் கேட்குறேன். ஸோ இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டண்டான டாபிக். ஈஸியாக நம்ம 1 மார்க் 2 மார்க் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டுட்டு வந்துடக்கூடாது. சரியா? ஒரே நிமிஷம்ப்பா. சிப்ஸ் அப்படின்னா என்னதுப்பா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சிப்ஸ் அப்படிங்கிறதுக்கான அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சாரி, சிப்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ். அதோட பிரிட்டிஷ் இங்கிலீஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஓகேவா? அதோட பிரிட்டிஷ் இங்கிலீஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அதே மாதிரி பெட்ரோல் பார்த்துட்டோம், கேசலின் அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஃபிஷ் ஃபிங்கர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சொல்ல மாட்டோம், அது வந்து என்ன? இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஓகேவா? இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இது என்னதுங்க நமக்கு? இது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ். இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஃபிஷ் ஃபிங்கர். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து ஷேர்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்னங்க? ஸ்டாக்ஸ். ஷேர்ஸ் அப்படின்னா ஸ்டாக்ஸ். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இங்கே வந்து மொபைல் ஃபோன் அப்படின்னு சொன்னாங்கன்னா
பிரிட்டிஷ் இங்கிலீஷில். மொபைல் ஃபோன் அப்படின்னா அங்கே என்னதுங்க வரும்? செல்ஃபோன். இதுவும் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான்ப்பா. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். போன 2A கிளாஸ் 2 கிளாஸ் நம்ம வந்தோம் இல்லையா, அப்போவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ரிவிஷனுக்காக நான் சொல்கிறேன். அடுத்து டயலாக். இது வந்து என்னது? பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இதுக்கான அமெரிக்கன் இங்கிலீஷ் டயலாக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயலாக், அவ்வளோதான். ஓகேவா? டயலாக், டயலாக். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் புரியுதா கண்ணா? குக்கீஸ்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துட்டோம். டிப்போர்ட்னா என்ன பார்த்தோம்? டெர்மினஸ் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எதுவுமே வரி பண்ணிக்காதீங்க. முன்னாடி இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். எந்த கொஷின்ஸு நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, போன கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல் புக்கில் ப்ரீவியஸ் ஓல்டு புக்கில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எங்கெங்க இருக்குது? ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை படிச்சுட்டு போங்க. இந்த பர்டிகுலர் பேஜை படிச்சுட்டு போங்க. சரியாப்பா? நெய்பர் அப்படின்னா இங்கே என்ன வருங்க? நெய்பர் அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போக வேண்டியது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ இந்த டாபிக் முடிஞ்சது. அடுத்த டாபிக் போயிடலாமாப்பா? அப்போது நம்ம இப்போ எது முடிச்சிருக்கோம்? இந்த டாப்பிக்கை முடிச்சிட்டோம். கரெக்டாக? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளண்டட் வேர்ட்ஸ். இந்த டாபிக் பார்க்க போகிறோம். பார்க்கலாமாப்பா? ஈஸியாக தானே இருக்குது. ஸோ மறுபடியும் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது யூஸ் இல்லைங்க. ஒரு 10 நிமிஷத்தில் அடுத்தடுத்த டாபிக் போயிடலாம். ஸோ பிளண்டட் வேர்ட்ஸ் பாருங்கப்பா. அட்வர்டைஸ்மெண்ட் இது வந்து பாருங்கள், கிளிப்டு வேர்ட்ஸு அதே மாதிரி பிளண்டட் வேர்ட்ஸ் அப்படிங்கிற 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது என்ன மேம் கிளிப்டு வேர்ட்ஸ் அப்படின்னா இதுவும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒரு பெரிய வேர்டு இருக்கும், அதில் குட்டியாக என்ன பண்ணிடுவாங்கன்னா கட் பண்ணி எடுத்து அதுதான் சொல்லுவாங்க. ஃபேனாட்டிக் அப்படிங்கிறது தான் ஒருத்தங்களுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதோட ஃபுல் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேனாட்டிக். அதுதான் நம்ம ஃபேன் அப்படின்னு சொல்கிறோம். கேஸோலைன் அப்படிங்கிறது தான் கேஸ். அப்போ ஒரு பெரிய வேர்டு இருக்குது, அதை நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் தான் கிளிப்டு வேர்ட்ஸ். கிளிப்டு வேர்ட்ஸுக்கும் பிளண்டட் வேர்ட்ஸுக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு 4 வேர்டு கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், மூவி, மெமோ, அதுக்கப்புறம் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் இன்டர்போல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மெமோ, மூவி, ஃபோட்டோ, அதுக்கப்புறம் என்னங்க சொல்லலாம், இன்டர்போல் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. சரிங்களா? இப்படி கொடுத்துட்டா நம்ம என்னங்க நினைப்போம், இதில் எது வந்து பிளண்டட் வேர்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியணும். இப்போ ஆட்டோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி மிஸ்மேட்ச் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. இதில் நமக்கு யார்? இன்டர்போல் அப்படிங்கிறது பிளண்டட் வேர்டு. மீதி 3 நமக்கு கிளிப்டு வேர்ட்ஸில் வந்துடும். ஸோ இப்படியும் நமக்கு கொஷின் வரும். அப்போ அதை நம்ம தெரிஞ்சுட்டு போகணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். தெரியாதவங்க நம்மளோட 2A கிளாஸை போய் பாருங்கப்பா. சரியா? ஸோ மறுபடியும் சொன்ன விஷயங்களை திருப்பி சொல்கிறது வேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். இதுதான் நமக்கு போன டைம் கேட்டிருந்தாங்க. ஸ்பானிஷ் ப்ளஸ் இங்கிலீஷ் தான் ஸ்பாங்கிலிஷ். கரெக்டுங்களா? சரி, கொஷின்குள்ளே போயிடலாமா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நம்ம கிளாஸில் பார்த்தது தான். இங்கே பாருங்கள், பிளாட்டோக்ராட் அப்படிங்கிறது என்னென்னா பிளாட்டட் ப்ளஸ் அரிஸ்டோக்ராட். இவங்க இது ரெண்டையும் பிளெண்ட் பண்ணும் போது கிடைக்கிறது தான் இந்த பிளாட்டோக்ராட். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போங்க. அடுத்து பாருங்க, ஸ்ப்ளட்டர்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்பிளாஷ் பிளஸ் ஸ்புட்டர். ஓகேவா? இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த ஸ்ப்ளட்டர்ட் அப்படிங்கிற வேர்டு. ஸ்ப்ளட்டர்ட். சரியாப்பா? அடுத்து போயிடலாமா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்க. கடகடன்னு எடுத்து வச்சு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிடுங்கப்பா. இப்படி எடுத்து வச்சிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த சைடை நீங்கள் மறைச்சிட்டு இந்த சைடை வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். இந்த சைடு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரியணும், மெக்கானிக்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், பைனரி ப்ளஸ் டிஜிட் என்னதுங்க? பிட். பைனரி ப்ளஸ் டிஜிட், இதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? பிட் அப்படிங்கிற வேர்டு. சரிங்களா? அடுத்து கொஷின் நம்பர் 2, இன்ஃபர்மர்ஷியல். ஸோ அடிக்கடி கேட்டுட்டு இருந்த கொஷினுங்க ஒரு பீரியட் ஆஃப் டைமில். இன்ஃபர்மர்ஷியல் அப்படிங்கிறது என்னென்னா இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் கமர்ஷியல். இதில் வர இன்ஃபர்மேஷன், இங்கே வர கமர்ஷியல். ஓகேவா? நிறைய பேர் வந்து இன்ஃபர்மேட்டிவ் ப்ளஸ் கமர்ஷியல்னு இங்கே கேட்டிருந்தாங்க. போன கிளாஸ் அப்போவே கிடையாது. இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் கமர்ஷியல். அப்போ ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 3, நாட் எ பிளண்டட் வேர்ட். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இதில் எது பிளண்டட் வேர்டு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இது என்னதுங்க நமக்கு? மோட்டார் ப்ளஸ் ஹோட்டல். அதான் நமக்கு
மோட்டல். பிரஞ்ச் அப்படிங்கிறது பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச். இதை என்ன சொல்லுவாங்க நம்ம? பிரஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 11 o'clock சாப்பிடுவோம் இல்லையா? அடுத்து கிலோகிராம் அப்படிங்கிறது என்னது? இதை கிளிப் பண்ணி நம்ம கிலோ, 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு 100 கிராம் 200 கிராம் அப்படின்னு நம்ம இப்படி தனித்தனியாக இது வந்து ஒரு கிளிப்டு வேர்டு, இது வந்து ஒரு ஃபுல் வேர்டு தான். ஓகேவா? இன்டர்போல் அப்படிங்கிறது என்னதுங்க? இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் போலீஸ். இதுதான் என்ன சொல்லுவாங்க? இன்டர்போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பிளண்டட் வேர்டு இல்லைன்னு தான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் சி. சரியாப்பா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 4, ட்ராவலாக். ட்ராவலாக் அப்படிங்கிறது என்னதுங்க? ட்ராவல் ப்ளஸ் கேட்டலாக். நீங்கள் போகிறது வர்றது எல்லாத்தையும் சேகரித்து வைக்கிறது தான் ட்ராவலாக். அப்போ இங்கே என்ன வரும்? ட்ராவல் ப்ளஸ் கேட்டலாக். அப்போ கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5, எலக்ட்ரோ ப்ளஸ் எக்ஸிக்யூட் என்னதுங்க? எலக்ட்ரோ ப்ளஸ் எக்ஸிக்யூட் என்னதுங்க? எலக்ட்ரோக்யூட். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், பிரஞ்ச். மோட்டார் ப்ளஸ் பைக் மொபைக். ஓகேங்களா? மெடிக்கல் ப்ளஸ் கேர் மெடிக்கேர். அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1 ஏ. சரியாப்பா? அடுத்து போலாமா? மோட்டார் ப்ளஸ் பெடல் சைக்கிள் என்னங்க வரும்? மொபெட். ஓகேங்களா? 4. அடுத்து மெடிக்கல் ப்ளஸ் கேர் ஆல்ரெடி பார்த்தோம், மெடிக்கேர் 1. அடுத்து மொபைக். மோட்டார் ப்ளஸ் பைக் மொபைக். மோட்டார் ப்ளஸ் டெல் ஹோட்டல். கரெக்டுங்களா? மோட்டார் ப்ளஸ் ஹோட்டல் மோட்டல். அப்போ ஆன்சர் 4, 1, 2, 3. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 7, ஹெலிகாப்டர் ப்ளஸ் ஏர்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெலிபோர்ட். ஓகேவா? ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 8, இப்போ தான் பார்த்தோம், இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் போலீஸ் என்னதுங்க? இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் போலீஸ். வேர்டு கவனிக்கணும், இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் போலீஸ். இப்போ இன்டர்போல். சரியாப்பா? அடுத்து எஜுகேஷன் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட் என்னதுங்க? எடுடெயின்மெண்ட். எடுடெயின்மெண்ட். ஆன்சர் பி. சரிங்களா? ஆன்சர் பி. ட்ராவல் ப்ளஸ் கேட்டலாக் எப்படி கேட்டிருக்காங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ராவலாக பிரித்து எழுத சொன்னாங்க. இப்போது ட்ராவல் ப்ளஸ் கேட்டலாக்னு கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கேட்டிருக்காங்க. ஸ்பெல்லிங் பாருங்கள். ட்ராவலாக் டபுள் எல் வருமா ஒரு எல் வருமா அப்படின்னு பார்த்துக்கணும். சரிங்களா? அப்போ எத்தனை எல்லுங்க வரும்? ஒரே எல் தான்ப்பா வரும். ஓகேவா? இப்போ பாருங்க, வீடியோ ப்ளஸ் லாக் அதான் என்னங்க? vlog அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? vlog அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பிளாக். பிளாக் அப்படிங்கிற பிளாக் இல்லைங்க, பிளாக். பிளாக் என்ன வரும் அப்படின்னு பாருங்க. ப்ரௌசர் ப்ளஸ் லாக் அதுதான் நமக்கு பிளாக். சரிங்களா? தட் மீன்ஸ் வெப் ப்ளஸ் லாக். ஸோ இதை நம்ம யோசிக்க மாட்டோம். ப்ரௌசர் ப்ளஸ் லாக் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம யோசிப்போம். அது கிடையாது. என்னதுங்க நமக்கு வரும்? வெப் ப்ளஸ் லாக். வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். வெப் ப்ளஸ் லாக் தான் பிளாகு, வீடியோ ப்ளஸ் லாக் தான் vlog. சரிங்களா? அடுத்து அதை மறுபடியும் ரிப்பீட்டடு. இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் போலீஸ் இன்டர்போல். ஆன்சர் டி. பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச் என்னதுங்க? பிரஞ்ச். ஆன்சர் டி. ஸோ திரும்ப திரும்பி ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நிறைய படிக்கணும்னு நினைக்காதீங்க, படிக்கிறத தெளிவாக படிங்க. மிஸ்டேக்ஸ் எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்து படிங்க. ட்ராவல் லாக் மறுபடியும் ஆன்சர் பி. கொஸ்டின் பாருங்க, அந்த ட்ராவலாக், பிரஞ்ச், மொபெட், மோட்டல் இதெல்லாம் வந்து நமக்கு என்னவாயிட்டு இருக்கு? ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு. அடுத்து வயலனிஸ்ட், ஸ்மாக், இதில் எது வந்து நாட்னு கேட்டிருக்காங்க. வயலனிஸ்ட் அப்படிங்கிறது என்னதுங்க? பிரிக்கலாம் முடியாது. வயலன் ப்ளஸ் இஸ் அப்படியே பிரிக்க முடியும் இல்லை. இங்கே ஸ்மோக் ஸ்மாக் அப்படிங்கிறது என்னதுங்க? ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக். இது என்னது? வெஜ்ஜி ப்ளஸ் பர்கர் வெஜ் பர்கரா அப்படின்னு கேட்டால் வெஜிடபிள் ப்ளஸ் பர்கர் அதுதான் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வெஜ் பர்கர். ஸ்பெல்லிங் பாருங்கள், ஜிஇ அப்படின்னு வரணும். ஜி மட்டும் வரக்கூடாது. வெஜ்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? வெஜ் பர்கர் அப்படின்னு நமக்கு பர்கர். அடுத்து இது என்னதுங்க? டெக்னோ ப்ளஸ் விசார்ட். இப்போது டெக்னிக்கல் வருமா இல்லை டெக்னாலஜிக்கல் வருமா அப்படிங்கிறது நமக்கு டவுட் வரும் இல்லைங்களா? இங்கே என்ன வரணும்னா டெக்னாலஜிக்கல். டெக்னிக்கல்னு இல்லைங்க, டெக்னாலஜிக்கல் ப்ளஸ் விசார்ட். அப்போ ஆன்சர் இங்கே இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 15. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச் என்னதுங்க வரும் நமக்கு? மறுபடியும் பிரஞ்ச். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 15க்கு ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 16,
மறுபடியும் பாருங்க எத்தனை டைம் இந்த கொஸ்டின் நமக்கு மாறி மாறி வந்துட்டே இருக்கு, பட் வேற வேற ஸ்பெல்லிங்ல இல்லையா? ஆன்சர் பி. ஸோ இந்த கொஸ்டின் மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு. அதெல்லாம் ரிப்பீட்டேஷன் எல்லாமே என்னவா இருக்குன்னா நமக்கு கொஸ்டினாக வந்துருச்சு, வேற வேற எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, பிக்சல். பிக்சல் அப்படிங்கிறத நம்ம எப்படிங்க பிரிக்கலாம்? இப்போ இந்த மாதிரி வரும்போது பயங்கரமாக யோசிப்போம். எக்ஸல் வருது, அப்போ எக்ஸலாக இருக்குமோ டவுட் வரும் தானே. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் ப்ளஸ் எலமெண்ட்டில் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பிக்சல் அப்படின்னு, பிக்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ எத்தனை எத்தனை பிக்சல் இருக்குது, கேமரா எத்தனை பிக்சல் அப்படின்னு கேட்குறாங்கல்ல, 32 மெகா பிக்சல் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல, மொபைல் கேமராவோட பிக்சல், அதுதான் பிக்சர் ப்ளஸ் எலமெண்ட். அப்போ கொஸ்டின் நம்பர் 18 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 19 என்னதுங்க? The integral are one of the the integral are on the lookout for intercontinental smugglers. இதுல எது வந்து என்ன கேக்குறாங்க, blended word அப்படின்னு கேக்குறாங்க. இதுல எதுங்க blended word? ஒரு நிமிஷம் கூட நீங்க யோசிக்கணும் அப்படிங்கிற தேவையில்ல. அதாவது இன்டர்போலுங்க. இந்த இடத்துல கொஸ்டினே தப்பா கொடுத்தாச்சு. the interpol இல்ல இந்த இடத்துல மாத்திக்கோங்க. the interpol ஆர் ஆன் தி லுக் அவுட். இது இன்டெக்ரல்னு சொல்லியிருக்க கூடாது, தப்பா இருக்கு. இது இடத்துல இன்டர்போல் அப்படின்னு மாத்திக்கோங்க. அப்போ இங்கே என்னப்பா வரும், இன்டர்போல் அப்படிங்கிறது தான் நமக்கு என்னதுங்க, என்னது பிளண்டட் வேர்டு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ங்க. த இன்டர்போல் ஆர் ஆன் தி லுக் அவுட். அப்போ இந்த இடத்துல இன்டர்போல் அப்படிங்கிறது தான் பிளண்டட் வேர்டு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 20 என்னதுப்பா? மறுபடியும் பிளண்டட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வேஷ், வால்கானிக் பிளஸ் ஆஷ், அதுதான் நம்ம வேஷ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது ஆல்ரெடி பார்த்துட்டோமா? மோட்டார் பிளஸ் பெடல், மோபேட். ஓகேங்களா? அடுத்து பாம்பே பிளஸ் ஹாலிவுட், அது என்னதுக்கு நமக்கு, பாலிவுட் இல்லைங்களா? தெலுங்கு பிளஸ் ஹாலிவுட் அப்படிங்கிறது தான் டோலிவுட். ஓகேங்களா? சரி, அப்போ இங்கே என்ன வரும் 3. அடுத்து இன்ஃபர்மேஷன் பிளஸ் சிஸ்டம், இன்ஃபோசிஸ். வேர்டு முக்கியம், இன்ஃபோசிஸ். ஓகேவா? இன்ஃபோசிஸ் கவனிச்சு போடணும். அப்போ கொஸ்டின் நம்பர் 20 பொறுத்த வரைக்கும் 4, 3, 2, 1 ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 21 இன்டர்காம். இன்டர்காம்னா என்னதுப்பா? இன்டர்நேஷனல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த கொஸ்டினை பார்த்தோம். இன்டர்போல் அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இன்டர்நேஷனல் பிளஸ் போலீஸ் அப்படின்னு சொன்னோமா? அப்போ அந்த மாதிரி இங்கே வருமானு கேட்டால் அப்படி வராதுங்க. இன்டர்காம் அப்படின்னா நான் உன்னை இப்போ மேலே இருந்து ஒரு மேனேஜர் என்ன பண்ணுவார்னா உள்ளே இருக்கிற இன்னொரு அஃபிஷியலை கூப்பிடணும் அப்படின்னு என்ன பண்ணுவார், இன்டர்காமில் கால் பண்ணுவார். அப்போ இன்டர் கம்யூனிகேஷன், ஒரு இடத்துக்குள்ளேயே இருக்கிற இன்டர்னல் கம்யூனிகேஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்காம். அப்படி யோசிங்க. சரிங்களா? இன்டர்காம் அப்படிங்கிறது என்ன, ஒரே இடத்துல இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க இல்லையா, மேலேருந்து கீழே. அப்போ அதுதான். அப்போ இன்டர்காம் அப்படின்னா இன்டர் ப்ளஸ் கம்யூனிகேஷன். அப்போ கொஸ்டின் நம்பர் 21 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் சி. சரி, இதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. இப்போ அதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. வைட்டமின் சொல்கிறோம் இல்லையாங்க, வைட்டமின் இது என்னதுங்க, வைட்டல் ப்ளஸ் விட்டமின் சொல்லலாம், வைட்டமின் சொல்லலாம், எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? வைட்டல் ப்ளஸ் அமீன். இப்போ விட்டமின் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கிறோம், வைட்டல் ப்ளஸ் அமீன். கரெக்டாக? ஸோ மீதி எல்லாமே நமக்கு நிறைய வந்து கேட்டாச்சு. ஓகே, நியூஸ் காஸ்ட். நியூஸ் காஸ்ட் அப்படின்னா என்னன்னா நியூஸ் ப்ளஸ் ப்ராட்காஸ்ட். இந்த இடத்துல டெலிகாஸ்ட் வரலாம், இந்த இடத்துல டெலிகாஸ்ட் கூட வரலாம், அவன் கிடையாது. ஓகேங்களா? நியூஸ் ப்ளஸ் ப்ராட்காஸ்ட், அதுதான் நமக்கு என்னதுங்க நியூஸ் காஸ்ட். ஓகேவா? நியூஸ் காஸ்ட் அப்படிங்கிறது நியூஸ் ப்ளஸ் என்னதுங்க ப்ராட்காஸ்ட். ஸோ மீதி எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு பார்த்தாச்சு. ஸ்பானிஷ் ஸ்பாங்கிலிஷ் அப்படிங்கிறது என்னது, ஸ்பாங்கிலிஷ். ஸ்பெல்லிங் தான் முக்கியம். ஸ்பாங்கிலிஷ் அப்படிங்கிறது ஸ்பானிஷ் ப்ளஸ் இங்கிலீஷ், அது ரெண்டும் சேர்ந்து தான் ஸ்பாங்கிலிஷ். இது நம்ம பார்த்தாச்சு. கரெக்டுங்களா? அடுத்து பாருங்க, வேறு ஏதாவது மிஸ் அவுட் ஆயிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிறீங்க. அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிற இந்த டாபிக்ஸையும் ஒரு டைம் ரிவிஷனில் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம கிட்டத்தட்ட நம்ம 25 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது. இது எல்லாமே கொஷின்ஸ் தானே, இது எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? இதில் நம்ம கிளிப்டு கொஷின்ஸு இங்கே இருக்கும் பாருங்கள்.
பிளண்டட் வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு இவ்வளோ நமக்கு இருக்குது. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், நியூஸ் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினும் கேட்டுட்டாங்க. அப்போ இதுக்குள்ளே இருந்து தாங்க திருப்பி திருப்பி கேட்டிருப்பாங்க. கேமரா ப்ளஸ் ரெக்கார்டர் தான் நமக்கு கேம்கார்டர். திருப்பி திருப்பி இதே தான் கேட்டுட்டு இருப்பாங்க. எலக்ட்ரானிக் ப்ளஸ் மெயில், இமெயில். சரியா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கக்கூடிய ஒரு ஏரியா. சரியாப்பா? அப்போ நம்ம செகண்ட் டாபிக் முடிச்சிட்டோமா? என்ன முடிச்சிருக்கோம்? பிளண்டிங் வேர்ட்ஸும் பார்த்து முடிச்சாச்சு. எவ்வளோ நேரம் ஆயிருக்குங்க இப்போ என்னோட சேர்ந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு? இந்த டாபிக் எல்லாமே, இந்த டாபிக் ஒரு 10 நிமிஷம், இந்த டாபிக் ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷத்தில் என்ன பண்ணிட்டோம்? இந்த டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்த டாபிக் போகலாமா? அடுத்து என்னதுங்க நமக்கு? ஹோமோஃபோன்ஸ். இன்னைக்கு கவரில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஹோமோஃபோன்ஸு. சரிங்களா? 3வது டாபிக் ஹோமோஃபோன்ஸ். எடுப்போமா? பாருங்க. ஸோ மறுபடியும் ஸ்கூல் புக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இந்த பர்டிகுலர் பேஜில் வந்து கவர் ஆகிருக்கும். 6th to 12th வரைக்குமே உங்களுக்கு இருக்குங்க. நீங்கள் எதுவுமே நம்ம மிஸ் பண்ணிட்டு போவோமே அப்படிங்கிற ஃபீலே வேண்டாம். ஸோ ஹோமோஃபோன்ஸ்னால் என்னதுப்பா? ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன, ஹோமோனைம்ஸ்னால் என்னன்னு நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும். ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும், சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும். பட் லெட்டர்ஸ் எப்படி இருக்கும்? வேறு வேறையாக இருக்கும். ஹர், ஹியர் கேட்கறது, இன்னொன்று இங்கே இருக்கிறது. கரெக்டுங்களா? ஆர் நம்மளோடது, எப்படி இல்லைன்னா டைம், டைமோட என்னதுங்க டைம் என்ன சொல்லுவோம்? 1 hour 2 hours சொல்கிறோம் இல்லையா, டைம். அதே மாதிரி நோ, நோ அப்படின்னா நோ எனக்கு தெரியாது, இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நோ அப்படின்னா எனக்கு தெரியும். கரெக்டுங்களா? அப்போ பாருங்கள் எப்படி நமக்கு வந்து ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கும், பட் அதோட லெட்டர்ஸ் வந்து வேறு வேறையாக இருக்கும். கரெக்டுங்களா? ஆனால் ஹோமோனைம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்பெல்லட் தி சேம், ஸ்பெல்லிங் வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஸ்பெல்லிங்கில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, பட்டு மீனிங் வேறு வேறையாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே நமக்கு ஸ்பெல்லிங் வேறு, சவுண்டு சேமு, மீனிங் வேறு. இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்பெல்லிங் வேறு வேறு பட் மீனிங், சாரி ஸ்பெல்லிங் சேமு பட் மீனிங் வந்து எப்படி இருக்குது? வேறையாக இருக்குது. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சா? அடுத்து போகலாமா? அப்போ இந்த ஒரு ஐடியாவோடு இங்கே வாங்க, நம்ம கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இது எல்லாமே நம்ம கிளாஸில், சாரி நம்மளோட ஆல்ரெடி எடுத்திருக்க கிளாஸில் இது எல்லாமே பார்த்தாச்சு. அதை வச்சுட்டு நீங்களே ஒர்க் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கான ஒரு ஒர்க் ஷீட் மாதிரி தான், நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போயிடலாம். இப்போ அதே மாதிரி கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குப்பா. கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா பார்க்க ஹோமோஃபோன்ஸ் மாதிரியே தான் இருக்கும். இப்போ காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது, காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னதுப்பா? இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் ஏதாவது நல்ல விஷயமா பண்ணிட்டீங்கன்னா அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குட்டாக உங்களை பற்றி சொல்கிறது, அது காம்ப்ளிமெண்ட். இதுவே இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா அவன் இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆக மாட்டான். ஓகேங்களா? அவன் இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் அப்படியே நிற்பான். அதுக்காக ஒரு 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 வேர்டை தூக்கி போடுறோம் இல்லையா, ஹீ ஈஸ் அப்படின்னு சொல்லிடுங்க. சரிங்களா? இப்போது ஷீ ஈஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஷீ ஈஸ், அவள் ஒரு, அப்படி தானே இருக்குது. ஷீ இஸ் அவள் அப்படின்னு இருக்குது. ஷீ இஸ் எ டாக்டர், ஷீ இஸ் எ டீச்சர். இப்போ இந்த வார்த்தை இல்லைன்னா இவன் என்ன ஆகலை? கம்ப்ளீட் ஆகலை இந்த சென்டென்ஸு. அப்போ இவன் தான் யாருன்னா இந்த காம்ப்ளிமெண்ட், இந்த இ. ஓகேங்களா? இவன் இல்லைன்னா என்ன ஆகாது? அந்த சென்டென்ஸு கம்ப்ளீட்டே ஆகாது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியணும். சிம்பத்தி, எம்பத்தி, ஒருத்தங்களுக்காக நீங்கள் ஐயோ பாவம் அப்படின்னு அவனை பார்த்து நீங்கள் நினச்சிங்கன்னா அது சிம்பத்தி. அவன் இடத்துல இருந்து ஐயோ அவன் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் அப்படின்னு அவனாவே நீங்கள் மாறிட்டீங்கன்னா அதுதான் எம்பத்தி. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸோட படிங்க. ஸ்டேஷ்னரி, ஸ்டேஷ்னரி. ஸ்டேஷ்னரி அப்படிங்கிறது என்னென்னா டிராஃபிக் மூவே ஆக மாட்டேங்குது, அப்படியே ஒரு இடத்துல ஸ்டேஷ்னரியாக இருக்குது, அப்படியே நின்றுச்சு அப்படின்னா, நாட் மூவிங் அப்படின்னா அது என்னது? ஸ்டேஷ்னரி. இதே ஸ்டேஷ்னரி அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் பென், பென்சில் எல்லாமே ஒரு இடத்துல இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்டேஷ்னரி. இப்போ இந்த டிஃப்ரென்ஸோட படிங்கப்பா. நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் எடுத்தாச்சு. உங்களுக்கு ஒரு திருப்பி ரீகால் பண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே நான் சொல்கிறேன். பாக்கெட், பேக்கெட் டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஸ்பெல்லிங்கே வேறையாக இருந்தாலும் இதோட ப்ரொனன்சியேஷனே வேறு தான். அது பாக்கெட், இது பேக்கெட். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஷின் நம்பர் 1 ப்ரீவியஸ் இயர் கொஷின் போயிடலாம். ஸோ இதெல்லாம் 12th வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணியாச்சு. ஒரு டைம் எடுத்துகிட்டு வாசித்து விட்டுட்டு போனீங்கன்னா போதும். Due to this dash handwriting, he is not for this post. என்னப்பா சொல்கிறாங்க? அவரோட ஹேண்ட் ரைட்டிங்னால அவர் என்னவாகல? he is not eligible அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாரி, he is not for the post. அப்போ அவர் என்னவாயிருக்க மாட்டார்? எலிஜிபிள் ஆயிருக்க மாட்டார். ஏன்னா அவரோட ஹேண்ட் ரைட்டிங் இல்லெஜிபிளாக இருக்குது. சரிங்களா? அவரோட ஹேண்ட் ரைட்டிங் இல்லெஜிபிளாக இருக்கிறதுனால அவர் எலிஜிபிள் ஆகலை. அப்போ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர்
B. அடுத்த question number 2 பாருங்க. Filling the blanks with correct homophones. The boy carries a dash of biscuits. அப்போ அந்த பையன்கிட்ட என்ன இருக்கு? Biscuits இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ பாக்கெட்டா அந்த பாக்கெட்டாங்க? The boy carries a pocket of. ஒரு பாக்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா biscuits இருக்கு. Packet of biscuits. He kept it in அவனோட பாக்கெட்ல. கரெக்ட்டுங்களா? அதுதான் நமக்கு கரெக்ட். ஒரு கவர் பண்ணி கொடுக்குறாங்க, நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு மிக்சர் பேக்கெட்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதை பேக்கெட் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்த போயிடலாம் பாப்பா. அப்போ கொஸ்டின் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்னப்பா வரும்? பி. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 3 ஹோமோஃபோன். The police tried to dash information from the bootlegger who sells dash liquor. இப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிக்கணும், ஒரே மாதிரி இருக்கு எல்லாமே. கரெக்ட்டுங்களா? To elicit information from the bootlegger who sells illicit. illicit அப்படிங்கிறது இல்லீகலான விஷயம். ஓகேங்களா? இல்லீகல் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா illicit. அப்போ இங்கே என்ன வரும் ஆன்சர்? டி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. The color of your என்ன சொல்லியிருக்காங்க? இந்த இடத்துல ஹேர் அப்படிங்கிறது முடி, இந்த ஹேர் அப்படிங்கிறது என்னதுங்க? முயல். ஓகேங்களா? இந்த ஹியர் அப்படிங்கிறது கேட்கறது, அந்த ஹியர் அப்படிங்கிறது என்னது? இந்த இடத்துல இருக்கிறது. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? The color of your hair is same as that of hair. உங்களோட முடியும் உங்களோட முடியும் அந்த முயலோட முடியும் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ இந்த ஹேர் அப்படிங்கிறது இந்த இடத்துல முயல். ஓகேங்களா? அப்போ கொஸ்டின் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 5. I had no. He gave me a dash of advice. அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அட்வைஸ் அப்படிங்கிறது அட்வைசஸ் அப்படின்னு அதுக்கு ப்ளூரல் ஃபார்மே கிடையாது. ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு ஒருத்தவங்க நிறைய அட்வைசஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா பீசஸ் ஆஃப் அட்வைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா he gave me a piece of advice அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன சொல்லணும்? பீஸ். எனக்கு பீஸ் இல்லை, எனக்கு அமைதி இல்லை. அப்போ ஆன்சர் ஏ. சரியாப்பா? கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 6. ஸோ டியூ டு ஹிஸ், இது திருப்பி ரிப்பீட் ஆகிற கொஸ்டின். கரெக்டுங்களா? இப்போ இங்கே என்ன வரும்? டியூ டு ஹிஸ் இந்த இடத்துல டேஷ் போட்டுக்கோங்கப்பா. ஹி இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் தி போஸ்ட். இந்த இடத்துல டேஷ் போட்டுக்கோங்க. அப்போ எலிஜிபிள். ஓகேவா? இல்லெஜிபிள். அப்போ ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின். இன் ஜப்பான் எவ்ரி டேஷ் ஸ்டோர்ஸ்னு வந்துருச்சு. அப்போ அது என்ன ஸ்டோர்ஸு? பென்சில் எல்லாம் எடுத்து வச்சிருக்க ஸ்டோர்ஸா? அப்போ ஸ்டேஷ்னரி. இந்த இ வரும். கரெக்டுங்களா? அண்ட் நாட் ஸ்டேஷன்ட். ஒன்று இது வரணும், அப்படி இல்லைன்னா இது வரணும். இது என்னது? ஹோமோஃபோன்ஸ். அப்போ இங்கே என்ன வரணும்? ஏ. ஓகேவா? ஹோமோஃபோன்ஸுங்கிறதுனால ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 7 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 8. ஹோமோஃபோன்ஸ் தான் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த கில்ட் அப்படிங்கிறது என்னன்னா தங்கம் முலாம் மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா? தங்கம் முலாம் பூசி வச்சிருப்பாங்கல்ல, அதுதாங்க கில்ட்டு. அப்போது the chain that I presented to my sister was not made of gold, it was just. அப்போ அது என்னவா இருக்கு? தங்கம் முலாம் பூசினதா இருக்கு. ஒன்று இவனா இருக்கணும், இல்லைனா இவனா இருக்கணும். சரியா? அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து I am suffering from a sense of guilt. இப்போ இந்த இடத்துல கில்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஃபார்ம். ஏன்னா அது ஹோமோஃபோன்ஸ். கில்ட்டி அப்படிங்கிறது கிடையாது. அப்போது கில்ட் வேற கில்ட்டி வேற. கில்ட் அப்படின்னு ஒரே சவுண்டு தான் நமக்கு வருது ஹோமோஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும். இல்லை ஆன்சர் டி. சரியாப்பா? கில்ட் அப்படிங்கிறது தங்கம் முலாம் பூசினது, அதனால எனக்கு ரொம்ப அந்த சென்ஸ் ஆஃப் ரொம்ப கில்ட்டியாக நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 9. ஹோமோஃபோன்ஸ் தான் மறுபடியும். he wants to dash a flat selling his house. அப்போ என்ன அர்த்தங்க? you want to buy. ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறான். பை. ஓகேவா? அப்போ ஆன்சர் பி. அவனோட வீட்டை விற்று ஒரு வீடு வாங்கணும், அதுதான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 10. இட்ஸ் வெரி ஹார்ட் டு சே நோ டு எ பர்சன் ஹூம் யூ நோ வெரி வெல். உங்களுக்கு யாரை நல்லா தெரியுமோ அவங்கக்கிட்ட என்ன சொல்ல முடியாது? நோ சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் இல்லைங்க, யார்கிட்டனாலும் நோனா நோன்னு சொல்லலாம். அப்போ ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 10 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. மை மதர் ரிசீவ்டு தி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ஐஃபன் போட்டுக்கோங்க. மை மதர் ரிசீவ்டு தி scent which was my mother received the scent.
இந்த இடத்துல போட்டுக்கோங்கப்பா. which was இந்த இடத்துல sent from அப்படின்னு வரும். அப்போ என்னங்க சென்ட் அப்படிங்கிறது பெர்ஃப்யூம். ஓகேங்களா? which wasன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸில் தான் வரும். சென்ட் அப்படிங்கிறது வராது. அப்போ சென்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க பாம்பேல இருந்து. ஓகேவா? அப்போ முன்னாடி யார் வருவா? சென்ட். சென்ட் அப்படிங்கிறது பெர்ஃப்யூம். கரெக்டுங்களா? அப்போ கொஸ்டின் நம்பர் 11 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பி. அடுத்து போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 12. The thief broke open the எதங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க? அல்மீரா டு டேஷ் தி ஜுவல்ஸ். அப்போ ஏதோ ஒன்று திருடுறதுக்கு. கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல ஸ்டீல் அல்மீரா அப்படிங்கிறத உடைச்சு என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்டீல் திருடிட்டாங்க. அப்போ கொஸ்டின் நம்பர் 12க்கு ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 13. ஐ டோன்ட் வாண்ட் டு என்னப்பா எல்லாமே ஹைஃபன் மிஸ் ஆயிடுச்சுப்பா அவசரமாக டைப் பண்ணதில்ல. சரி, ஐ டோன்ட் வாண்ட் டேஷ் மார்க்ஸ். ஏன்னா வந்து இந்த மார்க்ஸை லூஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல இந்த லூஸ் அப்படிங்கிறது என்னதுங்க? வேர்ப் வரணும். ஏன்னா 2 வந்திருக்கு. 2 கூட நமக்கு யார் வருவா? V1 வரும். அப்போ தான் அது இன்ஃபினிட்டி. ஏன்னா வாண்ட்டுங்கிறதா நம்மளோட மெயின் வேர்பு. இந்த இடத்துல லூஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னது? வேர்பு. கரெக்டுங்களா? லாஸ் அப்படிங்கிறது நவுன். ஓகேங்களா? இந்த லூஸ் அப்படிங்கிறது மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறவங்கள சொல்கிறது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்னப்பா வரணும்? LOSE. அதுதான் நமக்கு வேர்பு. அப்போ கொஸ்டின் நம்பர் 13 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்னப்பா? சி. அடுத்து we were surprised to know his இது டீசென்ட்னா ரொம்ப டீசெண்டாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுது. அடுத்து டெசென்ட் அப்படிங்கிறது என்னங்க? ஸோ மூமெண்ட் டுவர்ட்ஸ் டவுன். ஓகேங்களா? டவுன்வர்ட் மூமெண்ட்ஸ் தான் என்ன சொல்லுவோம்னா டெசென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த டெசென்டட் அப்படிங்கிறது இதோட பாஸ்ட் டென்ஸ். அடுத்து டிசென்ட். இந்த டிசென்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதுங்க? டிஸ்அக்ரிமெண்ட். அப்போது இங்கே என்னப்பா வரும்? we were surprised to know his டிஸ்அக்ரிமெண்ட். அவன் வந்து முடியாதுன்னு சொன்னதுனால ஒரே எனக்கு வந்து சர்ப்ரைசிங் ஆயிடுச்சு. அப்போ கொஸ்டின் நம்பர் 14 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் சி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 15. ஸோ பீஸ் பேல். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பேல் அப்படின்னா என்னங்கப்பா? ஸோ வெளிரி போகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? பேல் ஃபேஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் போன கிளாஸில். எதுக்கும் நம்ம பார்த்துருந்தோம் சிங்குலர் ப்ளூரல் சம்திங். அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் பேல் அப்படின்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி பேல் அப்படின்னா லைட் இன் கலர். அடுத்து பீஸ் அப்படின்னா என்னதுப்பா? எ போர்ஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். பீஸாக போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பீஸ் அப்படின்னா அமைதி, காம். இந்த பெயில் அப்படிங்கிறது என்னென்னா பக்கெட். நம்ம பார்த்தோம்ல பெயில், பிக்சர். போன டைம் நமக்கு இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஒரு அது யார்? அமெரிக்கன் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இந்த பிக்சருக்கான அமெரிக்கன் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த பெயில் அப்படிங்கிறது என்னென்னா பக்கெட். இந்த பிக்சர் அப்படிங்கிறது என்னென்னா ஜக்கு. சரியா? அப்போ கொஸ்டின் நம்பர் 15 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் 3142 பி. சாரி ஏ. ஓகே பாப்பா? அடுத்து போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 16. The dash on the grass sparkled in the sparkled. The dash on the grass sparkled in the morning sunlight அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்னவா இருக்குங்க? இந்த டியூ அப்படிங்கிறது டியூ டு ஏதோ ஒரு காரணத்தினால அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நம்ம இன்ஸ்டால்மெண்ட் டியூ சொல்கிறோம்ல அதை சொல்லலாம் இல்லைங்களா? இந்த டியூ அப்படிங்கிறது தான் பனித்துளி. அப்போ கொஸ்டின் நம்பர் 16க்கு ஆன்சர் பி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 17 போயிடலாமா? He tried to இந்த இடத்துல வரும்பா. He tried to canvas votes by showing the leader's portrait. அப்போ என்ன சொல்கிறாங்க? ஒருத்தங்கள மண்டையை கழுவுறது. கரெக்டுங்களா? ஓட்டுக்காக ஒருத்தங்களோட மைண்ட் வாஷ் பண்ணுறது. மீன்ஸ் அவங்கள வந்து என்ன சொல்கிறது? மூளைச்சலவை பண்ணுறது. கரெக்டுங்களா? அப்போ இது என்ன வரும்? கூட்டம். இந்த கேன்வாஷ் அப்படிங்கிறது என்னதுங்க? ஃபஸ்ட்டு வர கேன்வாஷ். இப்போ நீங்கள் பெயிண்டிங்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களே அது. இந்த கேன்வாஷ் அப்படிங்கிறது தான் ஒருத்தங்களை என்ன பண்ணுறது? கூட்டம் போட்டு பேசுறது. ஓகேங்களா? He tried to canvass votes by showing the leader's portrait. அடுத்து கன்ஃபஸ் அப்படின்னா வாக்குமூலம். கன்ஃபஸ் பண்ணுறேன். ஓகே நான் கன்ஃபஸ் பண்ணிடுறேன். இப்போ பிக் பாஸ் அந்த மாதிரி ஷோலெல்லாம் சொல்லுவாங்க கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு கன்ஃபஸ் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியணும்ல. கன்ஃபஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாக்குமூலம். ஓகேங்களா? சரி. அடுத்து கான்வர்ஸ். நம்ம கான்வர்சேஷன் சொல்கிறோம்ல அது அதோட அந்த வேர்ப் ஃபார்ம் தான் நமக்கு
கான்வர்ஸ். சரிங்களாப்பா? இப்போ கொஸ்டின் நம்பர் 17 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பி. அடுத்து they had dates for dates அப்படிங்கிறது இந்த இடத்துல இது அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? they had dates அப்படின்னா எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல dates அப்படிங்கிறது என்ன எதை வருது? பேரிச்சம்பழம் அந்த கணக்கில் வருது. கரெக்டுங்களா? அப்போ அது ஃபார் எதுவா எடுத்திருக்காங்க அவங்க? சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டெசர்ட்டாக அதை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது இனிப்பு சாப்பிட்றது இல்லைங்களா? அப்போ இங்கே என்னப்பா வரும்? இந்த டெசர்ட் அப்படிங்கிறது பாலைவனம். இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. அப்போ கொஸ்டின் நம்பர் 18 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 19. The book which has been dashed for the BA class has been dashed for containing some remarks against a particular religion. அப்போ இதை நம்ம கவனிக்கணும். prescribed அப்படின்னு சொல்றாங்க. The books which has been prescribed. எது இங்க வந்து prescribe பண்ணியிருக்காங்களோ for the BA class has been prescribed for containing some remarks against a particular religion. அப்போ கொஸ்டின் நம்பர் 9க்கு என்னப்பா? ஃபர்ஸ்ட் prescribed அப்புறம் prescribed. சரியா? அடுத்து I had no, நம்ம முன்னாடியே பார்த்தோம் இது இல்லைங்களா? அப்போ இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க? ரிப்பீட்டடாக ஒரு சேம் கொஸ்டின் தான் நமக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ இங்கே என்ன வரும்பா? பீஸ். இந்த இடத்துல ப்ரோஸ்கிரைப் அப்படின்னா ஃபார்பிட். ஓகேங்களா? ஹாஸ் பீன் ஃபார்பிடட் ஃபார் கண்டெய்னிங் சம். அதனால அது என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண புக்கை வந்து ஃபார்பிட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? டினவுன்ஸ் பண்ணுறது இல்லைன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக கண்டம் பண்ணுறது அது மாதிரி அர்த்தம். ஃபார்பிட் பண்ணிட்டாங்க, முடைக்கிறது. ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன வரும்? I had no piece of advice. அடுத்து பாருங்க, the most eminent அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல imminent அப்படின்னா என்ன, eminent அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட் தானே? imminent அப்படிங்கிறது என்னதுங்க? eminent அப்படிங்கிறது தான் ஒருத்தர் ஒரு சூப்பரா ஒரு எல்லாமே தெரியுது, ஒரு பயங்கர அறிவாளியான அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களை நிறைய வேர்ட்ஸ் போட்டு சொல்றதுக்கு பதிலாக eminent scientists in the world have been warning about imminent danger of nuclear war. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதுதானே நம்ம இங்கே பார்த்தோம், கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ப்ரிஸ்கிரைப்னா என்ன, ப்ரொஸ்கிரைப்னா என்ன, எம்பத்தி, சிம்பத்தி, அதுக்கப்புறம் என்னப்பா பார்த்தோம்? ஸ்டேஷ்னரி அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுவும் நமக்கு முக்கியம்தான். இமினன்ட் அப்படின்னா என்னதுப்பா? வழக்கமாக இல்லாத ஒரு விஷயத்த கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு 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 நம்மளை நெருங்கி வந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது தான் இமினன்ட். ஓகேங்களா? நம்மளை நெருங்கி ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதை பற்றி சொல்கிறது தான் இமினன்ட். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் சர்டைன் டு ஹேப்பன் வெரி சூன். சீக்கிரமே ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னா அதை பற்றி சொல்கிறது தான் அதுக்கான வேர்டு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமினன்ட். ஓகேங்களா? வேணும்னா கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அபவுட் மீன்ஸ் எழுதிக்கோங்கப்பா. almost certain to happen very soon. சீக்கிரமே நடக்க போகுது. ஓகேவா? அதுதான் என்ன சொல்லுவாங்க? இமினன்ட். எமினன்ட் அப்படின்னா ஒரு பயங்கர வெல்வர்ஸ்டான ஒரு ஆள், அதை நம்ம சயின்டிஸ்ட்டை சொல்கிறோம். இமினன்ட் அப்படின்னா இந்த நியூக்ளியர் வரப்போகிற டேமேஜ், அந்த டேஞ்சரை பற்றி முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு, வார்னிங் கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் சர்டைன், கண்டிப்பாக நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் அதை என்ன சொல்கிறாங்க? இமினன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்க, someday people will write. இந்த தரம் கேட்டிருந்த கொஸ்டின் கரெக்ட் தானே? பீப்புள் வில் அப்படின்னு வந்துருச்சு. இந்த ரைட் அப்படிங்கிறது நமக்கு நவுன். கரெக்டுங்களா? ரீட்ஸ் வராது, ஏன்னா வில்லு கூட எப்பவுமே V1 தான் சேர்ந்து வரும். அப்போ இங்கே என்ன வரும்? ஆன்சர் ஏ. இது உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கேங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் இதை அங்கேயே நம்ம டென்ஸ் அப்போயும் இது பார்த்துக்கலாம். 192க்கு ஆன்சர் சி. சரியாப்பா? அப்போ இந்த டாபிக் உங்களுக்கு ஈஸியாக தானே இருக்குது. ஸோ இது மட்டும் நமக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் எடுத்துருச்சு. பட் அதுக்கான ஒர்த்தான ஒரு டாபிக் தாங்க. நமக்கு ஒரு கொஷினோ 2 கொஷினோ கம்பல்சரியாக கேட்க போகிறாங்க. சின்ன தப்பு கூட நமக்கு என்ன ஆகிடும், இதில் வந்து தப்பு வந்துடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு டாபிக். அடுத்த டாபிக் போயிடலாமாப்பா? அடுத்த டாபிக் என்னக்கண்ணா? ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். சரிங்களா? ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு, ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ஸோ 8வது டாபிக் பார்க்க போகிறோம். நேற்றுலேருந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் 8 டாபிக் முடிச்சிருக்கோம்.
இன்னும் 2 கிளாஸில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸையும் கவர் பண்ணிடலாம். ஸோ டோன்ட் வரி, சீக்கிரமே நம்மளோட எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆயிடலாம். சரிங்களா? பாருங்கள், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ஸோ இது எல்லாமே மறுபடியும் ஸ்கூல் புக்கோட கம்பைலேஷன் தான் கண்ணா. இதுக்கான கிளாஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம AMTN சேனல்லே எங்கே இருக்குங்க, பிளேலிஸ்ட்டில் இந்த கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதில் போய் இங்கே இருக்கிற உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது டவுட் வந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை எடுத்து ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு மேலே யாராச்சும் சொன்னால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மொத்தமே ஒரு 15 மணி நேரம் கிளாஸ் தாங்க இருக்கும் கிராமருக்கு. நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு கூட என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து தான் திருப்பி கொஷின் கேட்டுகிட்டே இருந்தாங்க, கேட்டுகிட்டே இருக்கவும் செய்கிறாங்க இப்பயும். ஓகேவா? அதனால் இதெல்லாம் நம்ம கொஷின்ஸில் பார்த்துடலாம், அதனால் வரி பண்ண வேண்டாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபஸ்ட் என்னப்பா வரும், பாப்புலர் அப்படிங்கிறது. இந்த இடத்துல இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது கொஞ்சம் நம்ம யோசிச்சு தான் ஒர்க் பண்ணணும். இது பாருங்களேன், பாப்புலரைஸ் அப்படின்னு சொல்லலாம், அதே மாதிரி பாப்புலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்த உடனே ஓகே பாப்புலாரிட்டி அப்படின்னு நம்ம போட்டுறக்கூடாது. ஓகேவா? வெயிட் பண்ணி பார்ப்போம். பாப்புலாரிட்டின்னு சொல்லலாம், பாப்புலரைஸ் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டு தானே? அதனால் இவனை ஹோல்ட் பண்ணி வைப்போமா? இங்கே நீங்கள் 3 போடலாம், அப்படி இல்லைனா 4 கூட போட்டு வைக்கலாம். அடுத்து சென்சிபிலிட்டி, சென்சிபிளைஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, மீதி எதுவுமே நமக்கு ஒர்க் ஆகாது. அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன வரும், சென்சிபிலிட்டி. அப்போ இங்கே 3னா அப்போ இங்கே என்ன வருங்க, 4. ஓகேவா? 4 3. அப்போ ஆன்சர் என்ன, 4 3 நமக்கு 2 இருக்குது. அடுத்து புக்லெட், அப்போ இங்கே என்ன வரும், 1. அப்போ 4 3 1 2. டக்லிங். ஓகேவா? அப்போ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 2, ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காங்க, நான் சொல்லாமையே வந்துட்டேன் இல்லைங்களா? ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படிங்கிறது என்னங்க, ஒன்று வார்த்தைக்கு முன்னாடியோ ஒரு ரூட் வேர்டு இருக்கும், அந்த ரூட் வேர்டுக்கு முன்னாடியோ இல்லை ரூட் வேர்டுக்கு பின்னாடியோ நம்ம என்ன பண்ணுவோம், வேர்ட்ஸை ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ரிஃபிக்ஸையோ இல்லை சஃபிக்ஸையோ யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேர்டை வந்து வேறு வேர்டாக மாற்றுவோம். சில இடத்துல ஒரு வேர்ப் என்னவாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவாக மாறும், இல்லை வந்து நவுனாக மாறும். அந்த மாதிரி நமக்கு வேற ஒரு ஃபார்முக்கு அது மாறும். சரிங்களா? அதுதாங்க நமக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸு. அடுத்து செகண்ட் கொஸ்டின் போயிடலாமா? அனௌன்ஸ் அப்படிங்கிறது என்னதுங்க, அனௌன்ஸ்மெண்ட். அடுத்து எக்ஸப்ஷனல் சொல்லலாமா? அடுத்து வாஷபிள், கிளியரன்ஸ். ஓகேவா? அப்போ 2 3 4 1 ஆன்சர் 2 3 4 1 எங்கே பாருக்கு, ஆன்சர் பி. சரியா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 3, மேட்ச் த ப்ரிஃபிக்ஸஸ். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் மறுபடியும் இது நம்ம திருப்பி நிறைய டைம் பார்த்தவங்க இந்த கொஷின்ஸ் எல்லாம் போன ரிவிஷன் கிளாஸில் அப்படி தானே பார்த்தோம். ஸோ இருந்தாலும் இது ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் படிச்சிருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இந்த கொஷின் பேப்பரை ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வருவோம். ஐயோ அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை முடிச்சிடணும். ப்ரோ என்னங்க வருவீங்க, ப்ரோ அப்படிங்கும் போது ப்ரொக்ளைம். ஓகேவா? அடுத்து ஃபோர்ஹெட், டிஃபேம், டிஸ்க்ளோஸ். அப்போ ஆன்சர் 2 1 4 3. சரியாப்பா? ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, நெஸ் என்னதுங்க வரும், பொலைட்னஸ், சடன்லி, மேனேஜ்மெண்ட், பியூட்டிஃபுல். கரெக்டுங்களா? பொலைட்னஸ், சடன்லி, மேனேஜ்மெண்ட், பியூட்டிஃபுல். அப்போ 2 1 4 3. ஆன்சர் பி. அடுத்து which cannot have a suffix. சஃபிக்ஸ் இல்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. சஃபிக்ஸ் அப்படின்னா பின்னாடி, ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா முன். ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். சஃபிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வேர்டு இருக்குன்னா அதுக்கு பின்னாடி நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இது சஃபிக்ஸ். ரீஜனல், ரீஜியன் ப்ளஸ் நல், ரீஜனல் இருக்குது. அடுத்து செக்யூலர், செக்குல் ப்ளஸ் ஆர்னு வருவாங்க, வராது. கரெக்டு தானே? அடுத்து பாருங்கள், இல்லை. அடுத்து ரேஷ்னல் நமக்கு என்னமா இருக்குங்க, ஆக்சுவலி இந்த இடத்துல செக்குலரிசம்னு போட்டுக்கோங்கப்பா, செக்குலரிசம்னு போட்டுக்கோங்க, சாரி, செக்குலரிசம். ஓகேவா? செக்யூலர் ப்ளஸ் இசம், ஐஎஸ்எம் சேர்ந்துருக்கு. அடுத்து ரேஷ்னல். இந்த இடத்துல பாருங்கள், ரெஸ்பான்ஸ், ரெஸ்பான்ஸ் என்னவாகலை, எதுவுமே சேரலை. அப்போ ஆன்சர் ஏ. சரியா? அப்போ கொஸ்டின் நம்பர் 5 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ஏ. ரீஜனலிசம், ஐஎஸ்எம் போடுங்க. ரேஷ்னலிசம். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வராது, ரெஸ்பான்சிவிசம் அப்படின்னு வர முடியாது. கரெக்டுங்களா? அப்போ கொஸ்டின் நம்பர் 5 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6, ஆப்ரேட். ஆப்ரேட் என்னப்பா வரும்,
ப்ரிஃபிக்ஸ் தானே சொல்கிறாங்க. அப்போது கோஆப்ரேட், கிளியர், கோஆப்ரேட்னு வந்துருச்சா. அடுத்து கிளியர் அப்படின்னா அன்கிளியர், ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி போடணும். ஓகேவா. நேஷ்னல், மல்டிநேஷ்னல், நோபல், இக்னோபல். ஓகேங்களா. அப்போ கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆன்சர் 2, 3, 4, 1 ஏ. சரியா. அடுத்து போலாமா. கொஸ்டின் நம்பர் 7 ஃப்ரீக்வெண்ட். ஃப்ரீக்வெண்ட்னா ஃப்ரீக்வெண்ட்லின்னு வரலாம். சரி, வேறு ஏதாச்சும் வருமா. ஃப்ரீக்வலைஸ் எதுவுமே வராது. ஓகேங்களா. இப்போ ஃப்ரீக்வெண்ட்லி 3. புக், லெட். ஓகே. கேபபிள், கேபபிலிட்டி, கேப்லரைஸ் அப்படின்னு போட முடியுமா. ஃபெமிலியரைஸ்னு போடலாம். பட் ஃபெமிலியாரிட்டி அப்படின்னு இந்த இடத்துல போடலாம். இங்கே நீங்கள் 2வும் போட முடியும், 4ம் போட முடியும். பட் இந்த இடத்துல கேபபிலிட்டி அப்படின்னு தான் போட முடியும். பட் இங்கே ஃபெமிலியரைஸ் அப்படின்னு போடலாம், ஃபெமிலியாரிட்டி அப்படின்னு போட முடியும். கரெக்டுங்களா. இப்போ கொஸ்டின் நம்பர் 7க்கு 3, 1, 4, 2 ஆன்சர் சி. சரியா. இப்போ ஒரு இடத்துக்கு 2 வருதுன்னா வேற எங்கேயாச்சும் அது வருதா அப்படின்னு பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 8 ஷிப் அப்படிங்கிற யார் முடியணும், சஃபிக்ஸ் முடியறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்மேன்ஷிப். ஓகேங்களா. ஷிப் அப்படின்னு இங்கே தான் நம்ம ஃபில் பண்ண முடியும். இப்போ கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் ஏ. add a suffix to a word exception, exceptional கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. அப்போ ஆன்சர் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 கலர் என்னதுப்பா வரும், கலர்ஃபுல். கரெக்டுங்களா. கலர் அப்படிங்கிறது கலர்ஃபுல். ஹீரோ, ஹீரோயிக். இம்ப்ரெஸ், இம்ப்ரெசிவ் சொல்லலாமா. கிரெடிட் அப்படிங்கிறது என்னதுங்க, கிரெடிட்டபிள். நேஷ்னல். கரெக்டுங்களா. கிரெடிட்டபிள், நேஷ்னல். அப்போ ஆன்சர் 2, 4, 5, 3, 1 எங்கெங்க இருக்கு. ஆன்சர் ஏ. அடுத்து ரூட் வேர்ட்ஸ், அதுக்கான ப்ரிஃபிக்ஸஸ் கேட்குறாங்க. எம், எம் அப்படிங்கும் போது எம்பத்தி, எம்பவர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கு. எம்பத்தி அப்படிங்கிறது ஒரே வேர்டு தான், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா. எம்பவர் 4. கரெக்டுங்களா. அடுத்து அல்ட்ரா வைலட், அல்ட்ரா வைலட் இதெல்லாம் புக்கில் இருக்கிறது தான். ஹைப்பர் டென்ஷன், ஓவர், ஓவர்லாக். ஓகேங்களா. அடுத்து இன்டர் என்னதுங்க, இன்டர்மிஷன். அப்போ ஆன்சர் 4, 3, 2, 5, 1 டி. சரிப்பா. அடுத்து போயிடலாமா. கொஸ்டின் நம்பர் 12 ஸோ மேஜிக் என்னதுங்க, மேஜிக்கல். மேனேஜ்மெண்ட் சொல்லலாமா. ஏபிள் அப்படிங்கும்போது எபிலிட்டி. ஸ்லோ, ஸ்லோலி. நீங்கள் வேறு எதை ஃபிக்ஸ் பண்ணாலும் ஃபிக்ஸ் ஆகாது, இந்த ஆப்ஷன்ஸுக்கு அது ஃபிக்ஸ் ஆகாது. ஓகேங்களா. அப்போ 2, 4, 1, 3 ஆன்சர் சி. சரியா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 13 கவுண்டர். இந்த இடத்துல ப்ரிஃபிக்ஸ் தான் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போடுறதா இல்லை அதுக்கப்புறம் போடுறதா. சூஸ் தி ரூட் வேர்ட் தட் cannot be attached to the prefix. இதுக்கு முன்னாடி யார் ஆக மாட்டா, இந்த கவுண்டருக்கு அப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த வேர்டு எது வந்து ஒர்க் ஆகாதுன்னு. கவுண்டராக்ட் சொல்ல முடியுமாங்க. கவுண்டர் கிளாக் வைஸ் சொல்லலாமா. கிளாக் வைஸ் அப்படிங்கிறதுக்கு கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்க, கவுண்டர் பார்ட் சொல்லலாமா. அப்போ யார் வரமாட்டா, கவுண்டர் இண்டிகேட் வர மாட்டாங்க. கெனாட்னு தானே கொடுத்துருக்காங்க, மீதி எல்லாமே கவுண்டருக்கு வரும். கவுண்டர் பார்ட், கவுண்டர் கிளாக் வைஸ், அதே மாதிரி கவுண்டர் ஆக்ட். ஓகேவா. இப்போ கொஸ்டின் நம்பர் 13 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பி. அடுத்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இண்டிகேட் முன்னாடி வராதுன்னு சொல்லியாச்சு. இப்போ இண்டிகேட்டுக்கு முன்னாடி யார் வருவா, சூஸ் தி சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இண்டிகேட்டுக்கு முன்னாடி யார் வருவா, கான்ட்ரா இண்டிகேட். ஓகேங்களா. கவுண்டர் வராது, கவுண்டர் வராது, கான்ட்ரா இண்டிகேட், கான்ட்ரா இண்டிகேட். ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 14 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் சி. சரியா. அடுத்து போலாமா. கொஸ்டின் நம்பர் 15. அப்போ இதெல்லாம் நீங்கள் எங்கேருந்துங்க கற்றுக்க முடியும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா மட்டும்தான். ஒருவேளை இந்த கொஸ்டினே கூட நமக்கு என்னவாகலாம், எடுத்து கொடுக்கலாம். இப்போ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தா மட்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்க முடிய வேண்டிய டாபிக்ஸ். அடுத்து which cannot be formed with the suffix able. able அப்படிங்கிற வேர்டை வச்சுட்டு வராதது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்ல முடியுமாப்பா. கம்ஃபர்டபுள் சொல்லலாம், அவைலபிள் சொல்லலாம், அக்சசபிள் சொல்லலாம். கரெக்டா. அடுத்து நோட்டிசபிள் சொல்ல முடியுமா. நோட்டிசபிள் சொல்ல முடியுமாப்பா. சொல்ல முடியும். கவனிக்க வேண்டியது என்னன்னா ஏபிள் அப்படின்னு போடும்போது அக்சசபிள் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர அக்சசபிள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேங்களா. பட் இங்கெல்லாம் என்ன சொல்லுவோம், நோட்டிசபிள், அவைலபிள் அப்படியே எடுத்து போடுறோம். கரெக்டுங்களா. இங்க கம்ஃபர்டபுள் யார் வரல இந்த இடத்துல கவனிச்சிங்களா.
இந்த இடத்துல வரமாட்டான். அப்போ கொஸ்டின் நம்பர் 15 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் சி. சரியாப்பா? ஸ்பெல்லிங்ஸ் தெரிலனாலும் சில இடத்துல நம்ம லாக் ஆகிடுவோம். கவனிச்சு படிக்கணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 16 இர்ரெகுலர் சொல்லலாமா? இர்னா நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்க. இர்ரெகுலர், மால் நியூட்ரிஷன், இம்மாரல், மாரல் இம்மாரல், டிஸ்லொகேஷன். அப்போ ஆன்சர் 4 3 2 1 எங்க பாருக்கு? ஓகே, சி. சரியா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 17 your voice is audible. உங்க வாய்ஸ் வந்து ஆடிபிள் இல்லை இருக்கு இல்லை ஆடிபிள் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம். அப்போ your voice is audible-ஆ அதை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா என்ன போடணும்? இன் போடணுமா இம் போடணுமா? inaudible. அப்போ கொஸ்டின் நம்பர் 17க்கு ஆன்சர் பி. நீங்கள் எந்த டாபிக் படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் படிச்சு போங்க. நமக்கு 2 கொஸ்டின் இல்லைனா 3 கொஸ்டின் கம்பல்சரியாக இருக்கும். ஹோமோஃபோன்ஸ் கூட 1 தான் வரும், இல்லை சம்டைம்ஸ் 2 கேட்கலாம். அதே மாதிரி அமெரிக்கன் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் நமக்கு 2லலாம் 1 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. பட் ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸில் 2 கொஸ்டின் கேட்குறாங்க. எல்லா எக்ஸாம்லேயுமே 2 இல்லைனா 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? சரி, அப்போ கொஸ்டின் நம்பர் 17க்கு என்னப்பா ஆன்சர்? பி. அடுத்து பாருங்க, மிஸ் என்னதுடா? ஓகே, மிஸ் அப்படிங்கும்போது மிஸ்யூஸ். செமி சர்க்கிள், சர்க்கிள் என்ன சொல்லுவோம்? செமி சர்க்கிள். லைன் அண்டர்லைன் சொல்லலாமா? அடுத்து டிஸ்லைக், லைக் டிஸ்லைக். அப்போ ஆன்சர் 2 4 1 3 ஏ. சரியாப்பா? அடுத்து போலாமா? கொஸ்டின் நம்பர் 19 கான்ட்ரா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பார்த்தோம்ல, கான்ட்ரா அப்படிங்கும் போது கான்ட்ரா இண்டிகேட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே கான்ட்ராடிக்ஷன் சொல்லலாமா? கான்ட்ராடிக்ஷன். அடுத்து டயலாக். இந்த டயலாக் அப்படிங்கிறது என்னதுப்பா? இது வந்து நமக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இதோட அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயலாக். பார்த்தோமா? அதே தான் இங்கே வருது. இப்போ டயலாக். இப்போ இங்கே என்ன வரும்? 1 4 என்னதுங்க அது? பேன் இண்டியா. அது உங்களுக்கு தெரியுதா? பேன் இண்டியா சொல்லுவாங்களா? அப்போ ஹோட்டல். ஓகேவா? அப்போ ஆன்சர் 3 1 4 2 ஏ. சரியா? கொஸ்டின் நம்பர் 19க்கு ஆன்சர் ஏ. அப்போ சில இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சதும் வரலாம், தெரியாதும் வரலாம். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ். இப்போ நிறைய பேருக்கு இந்த ஹோட்டல் தெரில அப்படின்னு சொன்னாங்க. நான் சில கிளாஸஸ் எடுக்கும் போதே சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்த்தா தான் தெரியும். இந்த கான்ட்ரா இண்டிகேட் இன்னைக்கு நிறைய பேருக்கு அது புதுசாக இருந்திருக்கலாம். இந்த கான்ட்ராடிக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டு தான், பட் எங்கே மேட்ச் பண்ணுறதுன்னு டக்குன்னு புரியாமல் போயிருக்கலாம். சரியா? இதெல்லாம் நீங்கள் டைமை வந்து மிச்சம் பண்ண வேண்டிய ஒரு இடத்த, இதெல்லாம் நீங்கள் கடகடையான படித்து வச்சிட்டிங்கன்னா, யோசிக்காமல் போட்டிங்கன்னா, அடுத்து நமக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 40 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா? இந்த டைம் மிச்சம் பண்ணுறதை நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதுக்கே நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாது டைமை. இப்போ ப்ரிஃபிக்ஸ், செலக்ட் த வேர்டு வித் தி கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ். கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் இருக்கிற வேர்டை வந்து சூஸ் பண்ணிடுங்க. எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கப்பா, எங்கடா இருக்கு? ஆன்டிலோப். ஆன்டிலோப் அப்படிங்கிறது என்னதுங்க? ஒரே வேர்டு தான். கரெக்டு தானே? ஆன்டிலோப் ஒரே வேர்டு. ஆன்டிக் ஒரே வேர்டு. ஆன்டி சோஷியல் இவன் தான் என்னது? வேற. கரெக்டுங்களா? ஆன்டனம் என்னது? நமக்கு ஒரே வேர்டு. ஆன்டி சோஷியல். அப்போ இங்கே தான் யார் இருக்கா? ப்ரிஃபிக்ஸ் இருக்காங்க. அப்போ கொஸ்டின் நம்பர் 20 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 21 அன் என்னதுங்க வரும்? அன், இன், நான், போஸ்ட். இப்போ இங்கே என்ன வரும்? நான் வெஜிடேரியன். சிக்கு இது நமக்கு என்ன வரும்? 3. கரெக்டுங்களா? unable, unable, inoperate. கரெக்டுங்களா? அடுத்து சாரி கரெக்டு தானே? போஸ்ட் ஆப்ரேஷன். அடுத்து வேறு ஏதாச்சும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கப்பா. ஏன்னா ஒரு சில இடத்துல நமக்கு என்னவாகும்? மாறி மாறி வரும். சரியா? அன் என்னதுப்பா? அனேபிள். அடுத்து இன் டைரக்ட். கரெக்டுங்களா? இன்ஆப்ரேட் அப்படிங்க வரும். நானே மாற்றி சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? அனேபிள், இன்டைரக்ட், டைரக்ட், இன்டைரக்ட், நான் வெஜிடேரியன். 4 போஸ்ட் ஆப்ரேஷன். ஓகேங்களா? இப்போ 1. அப்போ 2 3 4 1 ஆன்சர் பி. சரியா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 22 டிஸ் என்னப்பா வரும்? ஏ, இன், அன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா அனேபிள். அதுக்கு தான் கொஸ்டினை பார்க்குறது. இது வேற ஒரு கொஸ்டின் பேப்பர். கரெக்டா? இன் அப்படிங்கும் போது ஏனா அமஸ்ட். ஓகேங்களா? அடுத்து இன்
டிஸ்பென்சிபிள் அப்படின்னு இருக்கு, இன்டிஸ்பென்சிபிள். ஓகேங்களா, டிஸ்பென்சிபிள் அப்படிங்கிறது இன்டிஸ்பென்சிபிள், டிஸ்ரிகார்ட், டிஸ்ரெஸ்பெக்ட், டிஸ்லைக். ஓகேங்களா, இப்போ இங்கே என்ன வரும்ப்பா? 4 3 1 2 ஆப்ஷன் டி. சரியா, அடுத்த கொஸ்டின் நம்பர் 23. மைக்ரேட். மைக்ரேட் அப்படிங்கிறது என்னதுங்க? மைக்ரேட் அப்படிங்கும்போது மைக்ரேஷன். சரிங்களா, மைக்ரேட் அப்படிங்கிறது மைக்ரேஷன். இங்கே எங்கடா இருக்கு? 3. அடுத்து சஃபிக்ஸ் தான் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், நோட்டிசபிள். அப்புறம் கொஸ்டின்ஸ் பாருங்களேன், ரிப்பீட்டடா ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது படிக்கிறது உங்களுக்கு வேற ஒரு கொஸ்டினுக்கு லிங்க் ஆகுது. அப்போ நமக்கு என்ன பண்ணலாம்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து அப்படியே கூட கொஸ்டின்ஸ் வரலாம். இந்த டைமில் நிறைய கொஸ்டின்ஸ் 2க்கு வந்துருந்துச்சு இல்லைங்களா? சரி, அடுத்து பாருங்க, நார்த், நார்தன், சதர்ன், வெஸ்டர்ன் சொல்கிறோம்ல, நார்தன். அடுத்து எக்ஸைட், எக்ஸைட்மெண்ட். அப்போ ஆன்சர் 3 4 2 1 எங்கடா இருக்கு? பி. சரியா, 23க்கு ஆன்சர் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. மல், மல் நியூட்ரிஷன். யுவன் அண்ட் எங்கெங்க வரும்? அன்னவர். மிஸ், மிஸ் கிளைமா, மிஸ் ஸ்பெல்லா? மிஸ் ஸ்பெல், மிஸ் அண்டர்ஸ்டூட், அப்படி தானே நம்ம சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி ப்ரோ கிளைம். அப்போ ஆன்சர் 2 3 4 1 ஆன்சர் ஏ. சரியா, அடுத்த கொஸ்டின் நம்பர் 25. ஹீரோ, ஹீரோயிசம்னு சொல்லலாம், வேற ஏதாச்சும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ ஹீரோயிசம். ஹோப், ஹோப்லெஸ், நம்பிக்கையோடு இருக்கிறது ஹோப்ஃபுல், நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது என்னதுங்க? ஹோப்லெஸ். சரிங்களா, ஹோப்லெஸ். அடுத்து ஆர்ட், என்னதுப்பா? ஆட்டோக்ரஸி. சொல்லாமா? சொல்ல முடியாது, ஏன்னா ஆர்டிஸ்ட் வந்து நமக்கு வரும். ஆட்டோக்ரஸி அப்படிங்கும்போது ஸ்பெல்லிங்கே வேறு இல்லைங்களா? அடுத்து டெமோ, டெமோக்ரஸி. இங்கே தான் நமக்கு 3, இங்கே நமக்கு 2. அப்போது 4 1 2 3 ஆன்சர் ஏ. சரியா, ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 25. ஆஸ்டோனிஷ், இங்கே என்னப்பா வரும்? பொட்டென்ஷியல், ஃபெரோஷியஸ். சஃபிக்ஸ் தான் ஆட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வச்சுக்கலாமா? இங்கே வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல். அடுத்து ஃபெரோஷியஸ் மென்ட் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அஸ்டானிஷ்மெண்ட் சொல்ல முடியுமா? பொட்டென்ஷியாலிட்டி சொல்லாமாங்க? வேற எங்கேயுமே நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. ஃபெரோஷியஸ்னஸ், ஃபெரோஷியஸ்னஸ் சொல்லாமா? அப்போ கொஸ்டின் நம்பர் 26க்கு ஆன்சர் என்னதுப்பா? ஒரு நிமிஷம் இருங்க. பொட்டென்ஷியாலிட்டி அதானே சொல்ல முடியும். ஓகே, இது 1. பொட்டென்ஷியாலிட்டி, ஃபெரோஷியஸ்னஸ், சக்ஸஸ்ஃபுல். அப்போ 26க்கு ஆன்சர் 2 4 3 1 எங்கே பாருக்கு? ஓகே, ஆன்சர் சி. சரியா, ஆன்சர் சி. அடுத்து போலாமாப்பா? பர்பஸ், பர்பஸ்க்கு சஃபிக்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. பர்பஸ், பர்பஸ்க்கான சஃபிக்ஸ் ஆட் பண்ணால் இங்கே என்னதுப்பா வரும்? பர்பஸ்பிள், பர்பசிட்டி, எதுங்க வரும்? பர்பஸ்னஸ் என்ன வரும்? டக்குன்னு யோசிக்கவே தேவையில்ல, பர்பஸபிள். கரெக்டுங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர் 27க்கு ஆன்சர் ஏ. வேறு எதுவுமே நமக்கு ஒர்க் ஆகாது. அடுத்து கார்டியோகிராம். ஓகேவா? 28க்கு ஆன்சர் டி. ஸோ ஈஸி தான், நம்ம என்ன பண்ணிக்கக்கூடாது? ரொம்ப டீப்பாக யோசிச்சு அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கக்கூடாது. அடுத்து பாருங்க, சிக்னிஃபிகண்ட். சிக்னிஃபிகண்ட்டுக்கு என்னடா வரும்? இன்சிக்னிஃபிகண்ட். சிக்னிஃபிகண்ட் அப்படிங்கிறதுக்கு இன்சிக்னிஃபிகண்ட். சரியா, அடுத்து வயலட், அல்ட்ரா வயலட். இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி புக்கில் இருக்கிற கொஷினே தான் இந்த மாதிரி இந்த ப்ரீவியஸ் க்யூஸில் கொடுத்துருக்காங்க, முக்கியமாக பழைய புக்கில் இருக்கிறது. அடுத்து அண்டர்ஸ்டுட், மிஸ் அண்டர்ஸ்டுட். சரிங்களா, ஸோ இது வந்து இந்த டைம் கேட்டிருந்த கொஷினுங்க, இது பழசு கிடையாது. இந்த டைம் கேட்டிருந்தாங்க. எதில்? இந்த குரூப் 1 இந்த குரூப் 2 எழுதியிருப்பீங்களா, அதில் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அண்டர்ஸ்டுட் அப்படிங்கும்போது மிஸ் அண்டர்ஸ்டுட். கரெக்டுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். எக்ஸாம் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப டீப்பாக அதை திங்க் பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சி நீங்கள் உட்காந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். சரிங்களா, இங்கேயே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதில் இருக்கிற எல்லாமே இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம் இல்லையா,
இந்த டாபிக் அப்படியே எடுத்துட்டு ஒரு டைம் இப்படி வாசிச்சுட்டே வாங்க. என்னலாம் இருக்கு? ஓகே இதுக்கு என்ன நம்ம ஆட் பண்ணலாம்? என்ன ஆட் பண்ணலாம்? அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல பாருங்க கம்ஃபோர்ட் ப்ரிஃபிக்ஸோ, சஃபிக்ஸோ ஆட் பண்ண சொல்றாங்க. இந்த இடத்துல பாருங்களேன் அன்கம்ஃபோர்ட் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லன்னா கம்ஃபர்டபிள் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாரி நீங்க ஆட் பண்ணும்போது ஸ்பெல்லிங்க வந்து செக் பண்ணி பாருங்க. நமக்கு காம்பவுண்ட் வேர்ட்ஸ்க்கு சாரி பிளெண்டிங் வேர்ட்ஸ்க்கு அதே மாதிரி இன்னொருத்தங்க யாரு? இந்த ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பா நமக்கு ஸ்பெல்லிங்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி பிரிட்டிஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் ஸ்பெல்லிங்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம புக்ல இருக்கிறதையும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறதையும் திருப்பி, திருப்பி, திருப்பி பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அத பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்பிக்கையா படிங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.